ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லாஸ்ட் எபிசோடில் பெரிய பெரிய அரசியல்வாதிகள் இல்லீகலாக பண்ண விஷயங்கள் எல்லாமே ஒரு டைரியில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த டைரியை ஒரு பெரிய ஹோட்டல் மாதிரி ஒரு இடத்துல சேஃபாக வச்சுருந்துருப்பாங்க. பட் அது காணாமல் போயிருக்கும். அதனால அந்த ரிப்போர்ட்டர் லேடியையும் அவளுடைய அப்பாவையும் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைரி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவளுடைய அப்பா தான் வாட்ச்மேன் வேலை பார்த்துருக்காரு அந்த பில்டிங்கில். ஸோ இந்த தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோவும் வந்து அவங்கள காப்பாற்றிருப்பான். அண்ட் இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம இந்த எபிசோடில் பார்க்கலாம். ஸ்டார்டிங் சீனில் அடுத்து நம்ம ஹீரோவுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருப்பான் தெரியுமா? அதான் நம்ம ஹீரோ கூட இதுக்கு முன்னாடி எவனோ ஒருத்தன் கால் பண்ணி ஒரு கார் ஏற்பாடு பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான்ல, அந்த ஃப்ரெண்டு தான் இவன். ஆக்சுவலாக நம்ம இதுக்கு முன்னாடி பார்க்கும்போது இவன் ஒரு சில பேர்லாம் போட்டு அடிக்கிற மாதிரி நம்ம பார்த்துருப்போம். ஒரு வேளை இவன் பெரிய ரவுடியாக இருப்பானோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மார்க்கெட் மாதிரி இருக்குது. அங்கே ஒரு சின்ன ஹோட்டலுக்கு அவன் ஆளுங்க எல்லாருமே கூட்டிகிட்டு வந்துட்டு பயங்கரமாக சாப்பிட்டுட்டு இருக்கான். அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நீ ஏமா தேவையில்லாமல் இவங்கிட்ட போயிட்டு கடன் வாங்கின, இப்போ பாரு என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி இருக்க எல்லாருமே அந்த கடையோட ஓனர் லேடி கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. ஒரு மாதிரி பார்த்துட்டு ஐயோ இவன் என்ன பயங்கரமான கேங்ஸ்டராக இருப்பான் போலியே, நம்ம ஹீரோ வேற இவனை நல்லவன் நினச்சிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கும்போது இவன் இந்த லேடி கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி நான் சாப்பிட்ட எல்லாத்துக்குமே காசு கழிச்சுக்கிறேன், ஏன்னா இந்த மாதமும் நீ காசு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுக்க வேண்டிய காசுக்கு பதிலாக சாப்பிட்ட காசை வந்து கொஞ்சம் அதிகமாகவே பார்த்தீங்கன்னா இவன் கழிக்கிறான். இதை பார்த்துட்டு அந்த லேடியும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவன் ஆளுங்களோட சேர்ந்து இப்போ ஹோட்டலில் சாப்பிட்டான்ல, அதுக்கு கம்மியாக தான் ஆகும். ஆனால் இவன் ரொம்ப நல்லவனாக இருப்பான் போல, அதிகமாக அந்த லேடி காசு கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி காசு கழிக்கிறான். ஸோ இதை பார்த்துட்டு அந்த லேடி போட்டு அடிச்சுக்கிட்டு, ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணுற, நீங்களாம் சாப்பிட்டது கூட அவ்வளோ வராதுடா, அப்படி இருக்கும்போது ஏன்டா அவ்வளோ காசு கழிக்கிற, இந்த மாதிரிலாம் நீ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படிடா உன்னுடைய ஆட்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுப்ப, இந்த மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அப்பதான் அங்கே சுற்றி இருக்கக்கூடிய மற்ற மக்களும் பேசுறாங்க, இந்த மார்க்கெட்டில் வேலை பார்க்குறவங்க, இந்த பையன் சின்ன வயசுலேருந்து இங்கேயே சுற்றிட்டு இருந்ததுனால நம்ம எல்லாருக்குமே நல்லது பண்ணிட்டு இருக்கான் போல, இப்படி நமக்கு நல்லது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவன் சரியாக சம்பாதிக்காமல் இருக்கான், என்ன பையன் இவன் அப்படின்ற மாதிரி எல்லாருமே பேசும்போது கரெக்டாக நம்ம ஹீரோவும் அங்கே வரான். ஸோ அவனும் வந்து இதெல்லாமே பார்த்துட்டு இருக்கும்போது உடனே பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு வாடா இங்கே பாருங்க, இவன் தான் என் ஃப்ரெண்டு, இவன் என்ன வேலை பார்க்குறான்னு தெரியுமா, ஜட்ஜாக இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே மரியாதை கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவாக அவனும் வெளியே போயிட்டு சும்மா மார்வேஷன்லாம் அவனுடைய ஃப்ரெண்டு போட்டுக்கிட்டு நிறைய இன்விடேஷன் வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறான். இன்விடேஷன் சொல்ல முடியாது, அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி கொடுக்குறான். இந்த மாதிரி உள்ளே போங்க, இது சின்ன மார்க்கெட்டுன்னு நினைக்காதீங்க, உள்ள நிறைய சாப்பிட பொருளெல்லாம் இருக்குது, விதவிதமாக நிறைய பொருட்கள்லாம் விற்கிறாங்க அப்படின்லாம் சொல்லிட்டு கஸ்டமர்ஸை உள்ளே கூட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஹீரோ அதை பார்த்துட்டு கேட்குறான், ஏன்டா இப்படிலாம் கஷ்டப்படுற, வேற யாராவது ஆளுங்களை விட்டு இதெல்லாம் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது, இல்லடா இதெல்லாம் நான் தான் பண்ணணும், சின்ன வயசுலேருந்து நான் தவழ்ந்தது உருண்டது புரண்டது எல்லாமே இங்கே தானே, நான் தனி மரமாக இருக்கும்போது இங்கே இருக்கக்கூடிய கடைக்காரங்க தான் என்னை வளர்த்தாங்களே, ஸோ அவங்களுக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணணும்ல, அதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போ தான் அப்படியே நமக்கு இவனை பற்றி காட்ட ஆரம்பிக்கிறாங்க, ஹீரோவோட ஃப்ரெண்டை பற்றி. இவன் நிறைய கடைகள்லாம் வச்சிருக்கான், அது மூலமாக நல்லா சம்பாதிப்பான் போல, பட் இருந்தாலும் இந்த மாதிரி மக்களுக்கு நிறைய நல்லது பண்ணுவான். கொஞ்சம் சீனுங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம்ல, அந்த ஃபியூச்சரில் கெமிக்கல் கம்பெனிலாம் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு வந்துட்டு அவள் பாட்டியை போய் பார்த்துருப்பா. அப்போ கையில் சில சாப்பிட்ற பொருட்கள்லாம் வச்சிருப்பா, இந்த மாதிரி எக்ஸ்பீரி ஆகக்கூடிய பொருட்கள், அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா இவன் தான் கொடுத்துருக்கான் போல. ஸோ இந்த அளவுக்கு நம்மளால வந்து ரொம்ப நல்லவன். இவனுடைய பேர் வந்து நம்ம டோல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ அந்த டோல் வந்து கேட்குறான், ஏன்டா திடீர்னு என்ன வந்து பார்க்க வந்திருக்கா, எப்பயுமே ஃபோனில் தானே காண்டாக்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும்போது, இல்லடா ஒரு முக்கியமான விஷயம், நீ ஆளுங்களை வச்சு எனக்காக ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, என்னடா அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லடா ஒரு டைரி தொலைஞ்சு போச்சு, அந்த டைரியில் சட்டத்தில் இருக்க பெரிய பெரிய ஆட்களுடைய இல்லீகலான விஷயங்கள் எல்லாமே இருக்குது, அது எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறான். ஸோ அவனுக்கு அந்த டைரியில் இந்த பெரிய பெரிய ஆட்களுடைய இல்லீகலான விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சிருச்சு போல. ஸோ இப்போ அதை சீக்கிரமாக கண்டுபிடிக்கிறதுக்கு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணணும்டா அப்படின்னு சொல்லும்போது, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த டால் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்க அவனுடைய அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு நம்ம ஆளுங்கெல்லாம் விட்டு கண்டுபிடிக்க சொல்கிறா அப்படின்னு சொல்ல, அவனும் சரி ஓகேடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நம்ம ஹீரோவும் ஹெல்ப்புக்கு ரொம்ப தேங்க்ஸ்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த டால் வந்து ஒன்று கேட்குறான், ஏண்டா உன் அப்பாவுக்கு இப்போ அந்த விஷயம்லாம் தெரிஞ்சிச்சா என்ன அப்படின்னு மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோ எதுவுமே தெரியாத மாதிரி பேசுகிறான். இல்லடா நீ என்ன சொல்கிற, எனக்கு ஒன்றும் ஞாபகமே இல்லடா நீ பேசுறதெல்லாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். இப்போ தான் நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. என்ன அப்படின்னா, சின்ன வயசில் நம்ம ஹீரோ இருக்கும்போது ஒரு கடையில் சின்ன பொம்மையை பார்த்துருப்பான். ஸ்கூல் முடிச்சு போகும்போது மற்ற சின்ன பசங்க எல்லாருமே அந்த பொம்மையை நாங்கள் வாங்கிடுவோம், நீ என்ன பண்ணுவ, உன் அப்பா கிட்ட பழைய பொம்மைகள் தான் வரும், அதை வேணா வாங்கி வச்சிரு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்த்து கலாச்சிருப்பாங்க. ஏன்னா அவனால் வாங்க முடியாது, அவன் அப்பா வந்து ரொம்பவே ஏழை, அப்பயும் இந்த இரும்பு கடை தான் வச்சு ரன் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. அந்த சோகத்தோடய அவன் வீட்டுக்கு போகும்போது அங்கே வேற அவனுடைய அம்மாவும் அப்பாவும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க, இந்த மாதம் காசு கொடுக்க போறீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அவரும் பதிலுக்கு, நான் என்ன வச்சுக்கிட்டா இல்லைன்னு சொல்கிறேன், என்னால் முடிஞ்ச காசை நான் சம்பாரிச்சிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு மனசு ஒழிச்சு போயிருக்கும், இந்த லட்சத்தில் நம்ம போய் பொம்மைக்காக இவங்க கிட்ட எங்கே காசு கேட்கறது அப்படின்னு சொல்லிட்டு நைட் என்ன பண்ணியிருப்பானா, இவன் திருடிட்டு வந்து அதை விளையாட ஆரம்பிச்சிருப்பான். ஸோ இந்த மாதிரி நம்ம ஹீரோக்கு என்னென்னலாம் தேவைப்படுமோ அதெல்லாம் சின்ன வயசுல அவனே இப்படி பண்ண ஆரம்பிச்சிருந்திருப்பான். அதுக்கப்புறமேட்டு தான் ஒரு நாள் என்ன இருக்குன்னா, இந்த போராட்டத்தில் நிறைய பேர் ஈடுபட்டு இருந்திருப்பாங்க ஒரு கம்பெனிக்கு எதிராக. அந்த நேரத்தில் தான் அந்த போராட்டத்தில் நம்ம ஹீரோவோட அப்பாவும் இருந்திருப்பாரு. அப்போ அந்த போராட்டக்காரங்களை அந்த கம்பெனியோட ஓனர் நிறைய அடியாட்கள்லாம் வச்சு அடிச்சிருப்பாங்க. அந்த கூட்டத்தில் தான் நம்ம ஹீரோவும் இருந்திருப்பான். அவனுடைய அப்பா அடி வாங்குறத பார்த்து அப்பா அப்படின்னு சொல்லி காப்பாற்ற போகும்போது அவருடைய ஃப்ரெண்டு டோலு, டே போலீஸ்லாம் வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிருப்பான். பட் அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட அப்பா நார்மலாக தான் இருந்திருக்காரு. அதாவது அவருக்கு ஃபியூச்சரில் மனநலம் பாதிக்கப்பட்ட
அடிபட்டு ஹாஸ்பிட்டலில் இருப்பார்ல, அது ஆக்சுவலாக இந்த போராட்டத்தில் அவருடைய தலையில் அடிபட்டதுக்கு அப்புறமேட்டு தான் நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம இவ்வளோ நேரம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் உண்மையாக இந்த ரீசன்னால அவர் அப்படி ஆகலை, வேறு ஏதாவது ரீசன்ஸ் இருக்கலாம் அதுக்கு. அண்ட் அவருக்கு தலையில் அடிபட்டதுக்கப்புறம் அவர் அப்படியே பார்த்தீங்கன்னா விசாரணைக்காக கோர்ட்டுக்கு கூப்பிட்டு போயிருப்பாங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த டைமில் இவர் நிறைய வேலையாட்களோடு சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்ல ஒரு கம்பெனிக்கு எதிராக. அந்த கம்பெனி வேறு எதுவும் கிடையாது, அதே எஸ் குரூப் தான். அந்த ஃபியூச்சரில் எஸ் குரூப்புக்கு ஓனராக இருப்பான்ல, அவன் இப்பயும் இங்கே உட்காந்துட்டு இருப்பான். அப்படியே ரொம்ப கூலாக உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா வழக்கம் போல் காசு எல்லாத்தையுமே கொடுக்க வேண்டிய இடத்துக்கு கொடுத்துட்டான் போல, அதனால தான் இவனுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும்னு தெரிஞ்சே உட்காந்துட்டு இருப்பான். ஸோ இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோவோட அப்பாவை எதுக்காக கூப்பிட்டு வருவாங்க அப்படின்னா, அவர் வந்து தேவையில்லாமல் இந்த மாதிரி ஒரு போராட்டத்தை வந்து கூட்டியிருக்காரு. இந்த கம்பெனி மேலே எந்தவித தப்புமே கிடையாது, நியாயப்படி நீங்கள் அவர் மேலே தான் பழி போடணும், அவர் தான் இது எல்லாத்துக்குமே காரணம், வேணும்னே அவரோட மண்டையில் அவரே அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவருக்கு சில வருஷங்கள் ஜெயில் தண்டனையும் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை பார்க்கும்போது ஹீரோவுக்கு பயங்கர கோபம் வருது. அதே சமயம் அவனுக்கு ரொம்ப குற்ற உணர்ச்சியாகவும் ஃபீல் ஆகுது. சாட்சிக்கு யாருமே இல்லை அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி இல்லாத பொல்லாத பழியெல்லாம் நம்ம ஹீரோவோட அப்பா மேலே போடுறாங்க. ஸோ இவன் அன்னைக்கு பார்த்தான்ல அந்த போராட்டத்தில், இவனும் தான் ஒரு அடியாளாக போயிருப்பான். அப்போ இவனுடைய அப்பாவை வேற ஒரு அடியால் அடிச்சதை இவன் பார்த்துருப்பான்ல, இந்த உண்மையை நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ள பல தடவை தோணிருக்கும், ஆனால் சொல்லாமே போயிருப்பான். இப்போ அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அவனுக்குள்ள இன்னொரு டவுட்டும் வருது. அன்னைக்கு அந்த அடியாட்களோட அடியால நான் போகும்போது என்னையும் என்னோட அப்பா பார்த்தாரா, அவர் என்ன ஆனாலும் சரி அன்னைக்கு என்னை பார்த்துருந்துருக்க கூடாது, ஏன்னா ஒரு அடியாளோட கோலத்தில் நான் இருக்கிறத பார்க்கும்போது கண்டிப்பாக அவர் மனசு உடைஞ்சு போயிருப்பாரு. ஸோ இவ்வளோ வருஷங்களா அவர் அதை பற்றி எதுவுமே என்கிட்ட கேட்கல அப்படின்னா என்ன பார்க்கலன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா அதை பற்றி யோசிச்சுட்டு போயிட்டே இருக்கும்போது முன்னாடி நம்ம ஹீரோயின் அதே எஸ் குரூப்போட ஓனர் கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. இப்போ ப்ரெசென்ட்ல, சார் உங்கள் மேலே நிறைய குற்றச்சாட்டுலாம் இருக்குது, அது எல்லாத்துக்குமே நீங்கள் சரியான ஆன்சர் கொடுக்காம இங்கேருந்துலாம் போக முடியாது. ஸோ இப்போ நான் வந்து உங்களை அரெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அரெஸ்ட் பண்ண போறா. பட் அவன் வந்து பார்த்தீங்கன்னா அதை பெருசாகவே எடுத்துக்கல, வழக்கம் போல ரொம்பவே கூலான ஆட்டிடியூடையும் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பானா. இது எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து நம்ம ஹீரோவும் பார்த்துட்டு இவ எதுக்காக இந்த எஸ் குரூப் மேலே இப்படி கொலவெறியோடு இருக்கான்னு தெரியலையே, மேபி என் லைஃப்பில் பர்சனலாக நடந்த மாதிரி இவளோடைய லைஃப்லையும் அந்த எஸ் குரூப் ஏதாவது வேலை பண்ணியிருப்பானுங்க, அதனால தான் அவனுங்க மேலே இவ இவ்வளோ கோவமாக இருக்கா, அந்த ஓனரையும் எப்படியாவது போலீஸில் பிடிச்சி கொடுக்கணும்னு நினைக்கிறா போல. ஸோ 10 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே இவளுடைய மோட்டிவ் இதுதான் அப்படின்றது ஹீரோவுக்கும் இப்போ தெரிஞ்சிருச்சு. இப்போ கட் பண்ணால் நெக்ஸ்ட் சீனில் அந்த எஸ் குரூப்போடைய உண்மையான ஓனர் யார் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அதாவது இப்போது ஒருத்தனை கைது பண்ணி விசாரிச்சுட்டு இருக்காங்கல்ல, அவனுடைய அப்பா தான் இந்த காலத்தில் வந்து உண்மையான ஓனராக இருந்திருக்காரு. அவன் கைது பண்ணப்பட்டவன் இருக்கான்ல, அவன் வந்துட்டு ஃப்யூச்சரில் தான் உண்மையான ஓனராக மாறுவான் இவர் இறந்து போனதுக்கப்புறம். அதனால இப்போ எஸ் குரூப்புக்கு ஓனராக இருக்கக்கூடிய இவர் பார்த்தீங்கன்னா நம்ம காங்குக்கு கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி என் பையனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நீ கொஞ்சம் பார்த்து பேசி வெளியே விடு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்ம காங்கும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஹீரோயின் விசாரிச்சுட்டு இருக்கால, அவளுடைய மேலதிகாரிக்கு கால் பண்ணி சொல்லிட்டான் போல. இப்போ அந்த மேல் அதிகாரியும் நம்ம ஹீரோயினுக்கு விடாமல் கால் பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் அவனுடைய காலை அவாய்ட் பண்ணிட்டு வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா விசாரணையில் ஈடுபடுறா. பட் இருந்தாலும் அந்த எஸ் குரூப்போட ஓனர் பையன் ரொம்பவே தெனாவட்டாவே இருக்கிறான், எதுக்குமே சரியாக ஆன்சர் பண்ணவே மாட்டான். அதான் அவனுடைய மேலிடத்தில் இருக்க ஆஃபீஸர் விடாமல் கால் பண்ணிட்டே இருக்காரு, போய் என்னன்னு கேளு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கும்போது இந்த மாதிரி அவருடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம விசாரிக்கிறதுக்காக அனுப்பியிருக்கோம். ஸோ அதோட அனலைஸ் எல்லாமே நமக்கு வந்ததுக்கு அப்புறமேட்டு தான் அவர் மேலே தப்பு இருக்கா இல்லையா அப்படின்றது நமக்கு தெரிய வரும். ஸோ அதனால் இப்போ இங்கேருந்து அனுப்பிடு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல, ரொம்ப கோவப்படுறா. சார் நீங்கள் தானே விசாரிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டீங்க, இப்போ நீங்களே அனுப்ப சொல்கிறீங்க அப்படின் போது அதான் நானே சொல்லிட்டேன்ல அனுப்பு அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ இப்படி இந்த மாதிரி பணத்துக்காக எல்லாருமே வந்துட்டு இந்த பெரிய ஆட்களுக்கு சப்போர்ட் பண்ணுறானுங்கல்ல, இவனுங்களுக்கு கீழே வேலை பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு பயங்கர கடுப்பாக இருக்குது. கட் பண்ணால் நெக்ஸ்ட் சீனில் அந்த ஜியோனுடைய ஃபேமிலியை தான் காட்டுறாங்க, நம்ம ஹீரோவுடைய வருங்கால மாமனார். ஸோ அவருடைய குழந்தைங்க 3 பேர்ட்டையுமே பார்த்தீங்கன்னா அவர் இப்போ பேசிகிட்டு இருக்காரு. அதில் ஃபஸ்ட்டு பொண்ணும் 2வது பையனும் பார்த்தீங்கன்னா எப்படியோ ஜட்ஜ் ஆகிட்டாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் இப்போ வரைக்கும் ஒரு லாயர் கூட ஆக கிடையாது. அதனால கேஸ் விஷயத்தை பற்றி இவங்க 3 பேர் மட்டும் தான் ரொம்ப சின்சியராக பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயினை சுத்தமாக கண்டுக்கவே இல்லை. அவள் பாட்டுக்கு ஒரு பக்கம் போயிட்டு அவளுடைய ஆக்சசரிஸ்லாம் இருக்க மாதிரி ஒரு பிளேஸில் உட்காந்துக்கிட்டு நம்ம ஹீரோ லாஸ்ட்டாக அவளை விட்டு போகும்போது ஒரு மெசேஜ் அனுப்பியிருப்பான்ல, நான் இன்னைக்கு கூலாக ஒரு பொண்ணை மீட் பண்ணலாம்னு நினச்சேன், நான் உன்ன மாதிரி ஒரு பொண்ணை மீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அவளை அவமானப்படுத்துகிற மாதிரி அதை பற்றிலாம் உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கிறா. அவளுக்கு நம்ம ஹீரோவோட நினைப்பாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கட் பண்ண இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவோட வீட்டில் வந்து நியூஸ்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதில் இப்போ அந்த எஸ் குரூப்போடைய ஓனர் பையனை வந்து கைது பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம்லாம் தெரிய வருது. ஸோ அதை பார்க்கும்போது நம்ம ஹீரோவோட அப்பா அப்படியே பேசிகிட்டு இருக்காரு, என்னதான் இருந்தாலும் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய பணத்தெல்லாம் வச்சு கண்டிப்பாக இவனுங்க வெளியே வந்துருவானுங்க. இதுக்கு முன்னாடி நான் இவனுங்களால தான் போய் 1 வருஷம் ஜெயிலுக்குள்ளே உட்காந்துட்டு வந்தேன், பண்ணாத ஒரு தப்புக்காக. ஏன்னா இவனுங்க பண்ண தப்பெல்லாம் நான் எதிர்த்து கேட்டேன்ல, அதனால தான் என்ன இந்த மாதிரி பண்ணிட்டானுங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசும்போது ஹீரோவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அன்னைக்கு இவன் சாட்சிக்காக இவங்க அப்பாவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி எதுவுமே பேசியிருக்க மாட்டான்ல. இப்போ இவன் தூங்கும்போது கூட இவனுக்கு முழுக்க முழுக்க இந்த கெட்டவனுங்களை வந்து ஃபுல்லாக அழிக்கணும், எல்லாருக்குமே ஈக்குவலான ஒரு சட்டம் இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது அவனுக்கு ஹீரோயினோட ஞாபகம் வருது. அவளுக்கு இந்த எஸ் குரூப்பை பற்றின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும் போல.
போல. அதுவும் இல்லாம எனக்கு இருக்கிற மாதிரி இந்த கெட்டவங்களை அழிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி அவளுக்கும் இருக்கு. பேசாம நான் அவளை என்னோட பார்ட்னரா யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்லாம் இவன் பாட்டுக்கு யோசிச்சுக்கிட்டே புலம்பிட்டு இருக்கான். கட் பண்ணா அடுத்த நாள் காலையில நம்ம காங் வந்து ஒரு அடியால் ஏற்பாடு பண்ணிருப்பான்ல, இந்த மாதிரி அந்த பெரிய ஆட்களை பத்தின சீக்ரெட்ஸ் எல்லாமே ஒரு டைரியில இருக்கு, அந்த டைரி எங்க இருக்குன்னு சொல்லி சீக்கிரமா கண்டுபிடிச்சு எடுத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை தேடுற முயற்சியில இப்போ பாத்தீங்கன்னா ஒருத்தனை பிடிச்சி பயங்கரமா அடிச்சு வச்சிருக்கான். டேய் எனக்கு நல்லா தெரியும், கடைசியில் நீயும் ஃப்ரெண்டும் சேர்ந்து தான் அந்த ஹோட்டல்ல இருந்து அந்த டைரியை திருடிட்டு போயிருக்கீங்க, அதை என்ன பண்ணீங்க உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவனும் ஏதோ உண்மையெல்லாம் சொல்ல வர மாதிரி தெரியுது. கட் பண்ண இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ இருக்கான்ல, அவனும் அவனுடைய ஃப்ரெண்டு டால் இருக்கான்ல, அவங்க 2 பேருமே சேர்ந்து அதே டீம்ல இருக்கக்கூடிய இன்னொரு திருடனை பிடிச்சிட்டாங்க. இப்போ அவங்க கிட்ட வந்து கேட்கறாங்க, டேய் உண்மையை சொல்லு, நீயும் ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து தானே திருடுனீங்க, இப்போ அந்த டைரி எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சார் அந்த டைரியை திருடணும் அப்படின்றதுக்காகலாம் நாங்கள் அந்த ஹோட்டலுக்குள்ள ரிஸ்க் எடுத்து போகல சார், அங்கே நிறைய பணம் அப்புறம் கோல்டுலாம் இருந்துச்சு சார், அதை எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் போனோம். டேய் நல்லா யோசிச்சு பாடுறா, அங்கே ஒரு டைரி இருந்திருக்கும், அந்த டைரியை மட்டும் என்ன பண்ணீங்க அதை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்பதான் இவனு சொல்ல ஆரம்பிக்கிறான், ஐயோ சார் அது தூக்கி போட்டேன் சார், தேவையில்லை அப்படின்ட்டு நான் தான் குப்பையில் தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்லிடுறான். டேய் எந்த ஏரியாடா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த ஏரியா தான் சார் அப்படின்னு சொல்றான். இப்பதான் நமக்கு ஒரு விஷயத்தை காட்டுறாங்க, இவன் போட்ட அந்த டைரியை பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டோரமா பழைய பொருட்கள்லாம் எடுத்துட்டு போவாங்கல்ல, அதுல ஒரு பாட்டி அந்த டைரியை தூக்கி போட்டு போறாங்க. அதுலயும் அந்த பாட்டி வேற யாரும் கிடையாது, ஃபியூச்சர்ல அந்த கெமிக்கல் கம்பெனியோட கேஸ்ல ஒரு பாட்டியும் பேத்தியும் மாட்டுவாங்கல்ல, அந்த பாட்டி தான் இவங்க எடுத்துட்டு போனது தெரியாம நம்ம ஹீரோவும் அவனுடைய ஃப்ரெண்டு டாலும் அவங்க ஆளுங்க எல்லாருமே கூட்டிகிட்டு எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா குப்பையாக தேட ஆரம்பிக்கிறாங்க, எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதே நேரத்தில் அதே திருட்டு கும்பலில் இருக்கக்கூடிய இன்னொருத்தனை தானே காங்கோடைய அந்த அடியால் பிடிச்சிருப்பான். ஸோ அவனும் இப்போ அந்த அடியால் கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டான், சார் நாங்கள் புக்கு திருடினதெல்லாம் உண்மைதான், ஆனால் அதை கீழே போட்டோம் அப்படின்னு சொல்லும்போது அவன் உடனே அவனுக்கு கீழே வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் கிட்டலாம் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுறான், டேய் இந்த மாதிரி அந்த ஏரியா கிட்ட எங்கேயாவது புக்லாம் இருக்கான்னு பாருங்க, டக்குன்னு வந்து கண்டுபிடிங்க, வேற யாருக்கையாவது போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்படியே அந்த காங்கோடைய ஆட்களும் ஒரு பக்கம் தேடுறாங்க, நம்ம ஹீரோவோட ஆட்களும் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்காங்க. வளைச்சு 2 பக்கமும் தேடிட்டே இருக்கும்போது அந்த டைரி எடுத்துட்டு போன அந்த பாட்டி வழக்கமாக அவங்களுடைய பழைய பொருட்கள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஹீரோவோட அம்மாவும் அப்பாவும் ரன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த இரும்பு கடையில் தானே வந்து போடுவாங்க, அதே மாதிரி இப்போ வந்து போடுறாங்க. நம்ம ஹீரோவோட அம்மா தான் வந்துட்டு அந்த குப்பையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த புக்கு மட்டும் அவங்களுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஸோ உடனே இந்த விஷயத்த நம்ம ஹீரோ கிட்டேயும் கால் பண்ணி சொல்கிறாங்க, இந்த மாதிரி என்கிட்ட ஒரு டைரி இருக்குப்பா, அதில் ஏதோ முக்கியமான விஷயம்லாம் இருக்க மாதிரி இருக்கு, உனக்கு ஏதாவது தேவைப்படுமான்னு வந்து பாரு அப்படின்னு சொல்லும்போது அவனுக்கும் செம்ம சந்தோஷம், வந்து வாங்கிக்கிறோமா அங்கேயே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் அந்த எஸ் குரூப் ஓனருடைய பையனை நேற்று அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்கல்ல, ஸோ அவனுக்கு எதிராக இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்லாம் ஏதோ அனலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்துருப்பாங்க. இப்போ அதோட ரிசல்ட் வந்துருச்சு, இந்த மாதிரி அவன் மேலே எந்த தப்புமே இல்லை அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கு. ஸோ இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான், பணம் கொடுத்து எல்லாத்தையுமே மாற்றிருப்பானுங்க. ஆனால் நம்ம ஹீரோயினால இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. எப்படி இந்த மாதிரி உனக்கு ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்சோ நீங்கள் எல்லாருமே எந்த வித நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கீங்க, இதை நான் சும்மா விடவே மாட்டேன், கண்டிப்பாக அவன் பண்ண தப்புக்கெல்லாம் தண்டனை வாங்கி கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெறியோட பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ கரெக்டான நேரத்துக்கு வந்துட்டு அவனுடைய அம்மா கிட்ட அந்த டைரியை வாங்கிட்டான். ஸோ வாங்கி அதில் இருக்கிறதெல்லாம் படிக்கும்போது அவனுக்கு செம்ம ஷாக்கு, பெரிய பெரிய ஆட்களோட இன்ஃபர்மேஷன்லாம் அதில் போட்டிருக்கு. அப்புறம் கட் பண்ண அடுத்த சீன்லேயே இவன் இந்த புக் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டை போட்டுடுறான். எல்லார்ட்டையுமே இதில் இருக்கக்கூடிய விஷயங்களை அவன் சொல்ல வர மாதிரி தெரியுது. நம்ம காங்கும் ரொம்ப ஷாக்கோட பார்த்துட்டு இருக்கான், இவனுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த புக்கில் இருக்கக்கூடிய நேம்லாம் சொல்லிட்டு இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கட் பண்ணிட்டு அப்படியே இந்த இடத்துல நமக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அதாவது இந்த புக்கை எடுத்துகிட்டு இவங்க வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரோட்டில் நடந்து வந்துட்டு இருந்திருப்பான். அப்போது நம்ம ரிப்போர்ட்டர் லேடி இருப்பாங்கல்ல ஒருத்தங்க, அவங்களுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி பெரிய தலைங்களோட தலையெல்லாம் உருள போகுது, ஏன்னா அவங்க இல்லீகலாக பண்ண எல்லா விஷயமும் என்கிட்ட ஒரு டைரியில் இருக்குது அப்படின்னு மாதிரிலாம் சொல்லும்போது அவளும் கேட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு, அப்படியா சொல்கிறீங்க அப்படின்ட்டு இப்படி இவன் பேசிட்டு வரும்போது கரெக்டாக அந்த காங்கோட அடியால் இருக்கான்ல, அவனும் ஹீரோவை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வந்துட்டு இருப்பான். ஏன்னா அவன் பார்த்துட்டான் நம்ம ஹீரோ வந்து அவனுடைய அம்மா கிட்ட இருந்து அந்த டைரியை வாங்குறத. ஸோ அதனால இப்போ அவனுக்கிட்ட இருந்து அந்த டைரியை நம்ம எப்படியாவது பிடுங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது நம்ம ஹீரோவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே இது தெரிஞ்சிச்சு. ஸோ 2 பேரும் அப்படியே ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோவினுடைய கண்ணை பார்த்து கண்டுபிடிச்சிட்டான் இவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா நம்ம ஹீரோவை இதுக்கு முன்னாடி கொலை பண்ணுறதுக்காக காங்க ஒரு அடியால் யூஸ் பண்ணியிருப்பான்ல, அவனே தான் இவன். ஸோ இவங்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் நம்ம எப்படியாவது தப்பிச்சு இங்கிருந்து போகணும் அப்படின்னு சொல்லி அந்த டைரி ஒரு பேக்கில் இருக்கும். அந்த பேக்கை பார்த்தீங்கன்னா கார் கடையில் தள்ளி விட்டுருவான். அதை எடுக்கிறதுக்காக அவன் போகும்போது டக்குன்னு இன்னொரு பக்கமாக நம்ம ஹீரோ போயிட்டு அந்த பேக்கை எடுத்துட்டு உடனே காரில் ஏறி அங்கேருந்து ஓடி போயிடுவான். போகும்போது அவனுடைய ஃப்ரெண்டு கால் பண்ணுறான். அட்டன் பண்ணி பேசும்போது, டே இந்த மாதிரி அந்த புக்கை திருடுறதுக்காக ட்ரை பண்ணானுங்கள 3 பேர், அவனுக்கு 3 பேரையும் நம்ம இப்போ ஒன்றா பிடிச்சிட்டோம்டா, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, டே அவனுக்கு 3 பேரும் ஜெயிலில் போய் சரணடை சொல்லு அப்படின்னு சொல்லும்போது அவனுங்களும் பார்த்தீங்கன்னா அவனுக்கு திருடின அந்த தங்கம் மற்ற பணம் இதெல்லாம் இருக்குல்ல, அந்த பொருட்கள்லாம் கொடுத்து இந்த மாதிரி நாங்கள் திருடணும், எங்களை கைது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறானுங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அடி வாங்கிட்டானுங்க பாவம் நம்ம ஹீரோவோட ஆளுங்ககிட்டையும் காங்கோட ஆட்கள்கிட்டையும்.
இந்த நேரத்தில் காங்கு கிட்ட பார்த்தீங்கன்னா அவனுடைய அடியால் கால் பண்ணி சொல்லிடுறான், இந்த மாதிரி நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண பாஸ், ஆனால் அந்த ஜட்ஜு வந்து என்கிட்ட இருந்து அந்த புக்கை எடுத்துகிட்டு போயிட்டான், என்னை மன்னிச்சிருங்க, என்னால் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதனால நம்ம காங்குக்கு சரியான காண்டா இருக்குது, ஹீரோவை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்ற அளவுக்கு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட பேசியிருப்பான்ல வரும்போது, ஸோ அவளை தான் இப்போ வந்து மீட் பண்ணுறான். இந்த புக்கில் இருக்கிறதெல்லாம் படிச்சு பாரு அப்படின்னு சொல்லும்போது அவள் அதை படிச்சு பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிட்டா. ஐயோ இதில் நான் இவ்வளோ பெரிய ஆட்களுடைய இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது, இவங்க இவ்வளோ இல்லீகலான வேலைகள்லாம் பார்த்துருக்காங்களா என்ன, ஆமாம் இது இப்படி உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, ஏய் இப்போ ரீசெண்டாக ஒரு டைரி காணாமல் போயிடுச்சுன்னு சொல்லிட்டு உங்கள் அப்பாவை போட்டு எல்லாருமே பயங்கரமாக டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தானுங்கல்ல, அது இந்த டைரி தான் அப்படின்னு சொல்லும்போது, அட இந்த கருமத்துக்கு தான் எங்கள் அப்பாவை போட்டு அப்படி பண்ணிட்டு இருந்தானுங்களா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோவும், சரி இப்போதைக்கு இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ஒரு சில இது ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோ, இதை இப்போலேருந்து நீ மீடியாவில் லீக் பண்ண ஆரம்பிச்சிரு, அதுக்கப்புறம் பெரிய ஆளுங்க எல்லாருக்கும் அவங்களுடைய டவுசர் கலண்டும், ஏன்னா இப்போதைக்கு நான் இந்த புக்கில் இருக்கிறது எல்லாத்தையுமே வெளியில் சொல்ல மாட்டேன், ஆனால் அவங்க எல்லாரும் பயப்படணும்ல, அதுக்காக தான் நீ இதை மீடியாவில் லீக் பண்ணு அப்படின்ற மாதிரி நான் சொல்கிறேன், எல்லா விஷயத்தையும் கிடையாது கொஞ்சம் மட்டும் லீக் பண்ணு அப்படின்னு ஹீரோ பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு பக்கம் நம்ம காங் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீட்டிங்க்கு போகிறான். அதாவது அந்த மீட்டிங்கில் இந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள் எல்லாருமே இருக்காங்க. அந்த டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு 10-15 பேர்னா அவங்க எல்லாருமே இருப்பாங்க. அதுலேயும் அவங்க சென்டரில் ஒரு வயசானவர் உட்காந்துட்டு இருப்பாரு. அவர் தான் வந்து இவங்க எல்லாருக்குமே பிரசிடென்ட், அதாவது தலைங்களுக்கெல்லாம் தலைன்ற மாதிரி அவர் தான் வந்து இவங்க எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணுற ஒருத்தர். ஸோ இப்போ இவங்களில் யாரோ ஒருத்தங்களுக்கு வந்து ப்ரொமோஷன் ஒன்று கொடுக்கணும், அடுத்த உயர் பதவிக்கு கொண்டு போகணும். ஸோ அது யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி முற்றியும் பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம காங்க தான் சொல்ல போகிறாரு. ஏன்னா இந்த பிரசிடென்ட் சொல்கிற எல்லா வேலையுமே நம்ம காங் பார்ப்பான் அப்படின்றதுனால அது காங்கா இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்கே இருக்க வேற ஒருத்தரை எழுப்பி விட்டு இவருக்கு தான் நான் நெக்ஸ்ட் ப்ரொமோஷன் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் அவரை காங்குக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. இவனுக்கு எதுக்காக போயிட்டு பிரசிடென்ட் இப்படி ப்ரொமோஷன்லாம் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கடுப்புலேயே நம்ம காங்க உட்காந்துட்டு கை தட்டிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் இந்த காங்குக்குன்னு ஒரு அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருப்பான்ல, அடியால் கிடையாது அசிஸ்டன்ட். ஸோ அவன் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோ மீட் பண்ணியிருக்கான். ஏன்னா நம்ம காங் தான் வந்து இந்த அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லியிருப்பான், எப்படியாவது அவங்க கிட்ட பேசி அந்த டைரியை வாங்கிட்டு வர வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் இந்த அசிஸ்டன்ட்டும் நம்ம ஹீரோவை பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டுருப்பான். நம்ம ஹீரோ வந்து உட்காந்த உடனே உனக்கு சாப்பாடு வேணுமாப்பா, இல்லை வேற என்ன வேணும், இந்த மாதிரி பணம் வேணுமா, இல்லை வேற ஏதாவது பதவி வேணுமா, நீ சொல்கிற இடத்துல உனக்கு நாங்கள் ப்ரொமோஷனும் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரிலாம் ஆசை காட்டுறான். அதாவது இந்த விஷயத்தை தான் பணக்காரனுங்க எல்லா டைமும் பண்ணிட்டு இருக்கானுங்க. அதனால தான் அவனுக்கு நினச்ச மாதிரி வாழ்கிறானுங்க, சட்டமும் அவனுக்கு நினச்ச மாதிரி வளையுது. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு ஆல்ரெடி தெரியும் நீ என்ன ரீசனுக்காக எனக்கு இதெல்லாம் கொடுக்குற அப்படின்னு சொல்கிறேன்ட்டு. எல்லாமே என் பேக்கில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக தானே, நீ என்ன தான் பேசினாலும் சரி, எவ்வளோ கோடி கணக்காக கொடுக்குறேன்னு சொன்னாலும் சரி, கண்டிப்பாக நான் அதை கொடுக்க மாட்டேன், அதனால் நீ என்கிட்ட பேசி நேரத்தை வேஸ்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கெத்தாக அங்கேருந்து எழுந்து போயிடுறான். இந்த பக்கம் மீட்டிங் முடிஞ்சிச்சு. நம்ம பிரசிடென்ட் இருக்காருல்ல, அவர் பார்த்தீங்கன்னா காங்க தனியாக கூப்பிட்டு பேசிகிட்டு இருக்காரு. என்னை மன்னிச்சிடுறா, நான் உன்னை தான் ஆக்சுவலாக ப்ரொமோஷன் பண்ணியிருக்கணும், பட் இருந்தாலும் நீ என்னோட ஆள் அப்படின்றது வெளியில் இருக்கிற யாருக்குமே தெரியக்கூடாதுல்ல, நான் சொல்கிற எல்லாத்தையுமே நீ பர்சனலாக பண்ணி முடி, அதுக்காக தான் நீ என் கூட இருக்கணும், என் நிழல் மாதிரி என் பின்னாடியே நீ எப்பயுமே இருக்கணும்டா, எனக்கு உதவி பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது காங்கும் அதை கேட்டு ஓகே தலைவரே, நான் எப்பயுமே உங்கள் கூடவே இருப்பேன், நீங்கள் கடைசி வரைக்கும் என்னை கைவிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது நீ தானே எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கேஸ் ஃபைலை கொடுக்குறாரு. இது எப்படியாவது நீட்டாக அவங்களுக்கு சாதகமாக முடிச்சு கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ தான் நம்ம காங் வந்து யார் அப்படின்றது தெரிய வருது. இந்த பெரிய பெரிய ஆட்கள்லாம் இருக்கானுங்கல்ல, இவனுங்க எல்லாருமே ஏதாவது இல்லீகலாக கண்டிப்பாக பண்ணுவானுங்க, பண்ணாமலாம் இருக்க மாட்டானுங்க பணக்காரனுங்கன்னா. ஸோ அந்த மாதிரி அவனுங்க பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு கேஸில் மாட்டுவானுங்க. ஸோ அந்த கேஸில் அவனுங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வர மாதிரி இந்த ஜட்ஜுங்களுக்கு பணம் கொடுக்கறது, பதவி கொடுக்கறது, நிறைய விஷயங்கள் பண்ணுறது, இதனால அந்த ஜட்ஜுங்களை விலைக்கு வாங்குறாங்க. அப்படி பண்ணுறது மூலமாக இந்த பணக்காரனுங்களுக்கு சாதகமான ஒரு தீர்ப்பும் கிடைக்குது. ஸோ இந்த விஷயத்தை தான் நம்ம காங்க இந்த பணக்காரனுங்க எல்லாருக்குமே பண்ணிட்டு இருக்கான். இப்படி இவன் பேசிட்டு வெளியே வரும்போது இவனுக்கு பிடிக்காத ஒரு ஆள் இருக்கான்ல, அதான் அவனுக்கு தான் இப்போ தலைவர் வந்து ப்ரொமோஷனும் கொடுத்துருப்பாரு. ஸோ அவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வந்து இவனை கலாச்சிட்டு பேசிட்டு இருக்கான். என்னடா தலைவர் கூட ரொம்ப க்ளோஸாக இருந்தீங்கன்னா உன்னை வந்து ப்ரொமோஷன் கொடுத்து மேலே கொண்டு வந்துடுவார்னு நினைக்கிறியா, அவருக்கு பிடிச்ச ஒரே ஒரு ஆள் நான் மட்டும்தான், இதுக்கு மேலே அவரை விட்டு தள்ளியாயிரு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். ஆனால் நம்ம காங் அதெல்லாம் கண்டுக்கவே இல்லை. அப்போ அவனுக்கு ஒரு கால் வருது. அவனுடைய அசிஸ்டன்ட் தான் கால் பண்ணி, சார் இந்த மாதிரி நான் அவங்ககிட்ட பேசி பார்த்தேன், ஆனால் அவன் கடைசி வரைக்கும் அந்த டைரியை கொடுக்குற மாதிரியே தெரியல சார், நானும் எவ்வளவோ அவனுக்கு ஆஃபர் பண்ணி பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது சரி விடு, இதுக்கப்புறம் நானே இது டீல் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க பேசிட்டு இருக்காரு. கட் பண்ண அடுத்த சீனில் நம்ம ஹீரோ போயிட்டு பாங் இருக்கார்ல, அந்த நேர்மையான ஆஃபீஸர், அவர்கிட்ட போயிட்டு இந்த டைரியை பற்றின விஷயம்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான். சார் இந்த மாதிரி இந்த டைரியில் பெரிய பெரிய ஆட்களுடைய விஷயங்கள் எல்லாமே இருக்குது, அவங்க பண்ண இல்லீகலான ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே. ஸோ இதை வந்து நீங்கள் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் சார், நீங்கள் போயிட்டு எல்லாருக்கு முன்னாடி சொல்லுங்கள், ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது இதை நான் சொன்னேன்னா எனக்கு பெரிய பிரச்சனையே வந்துருமேடா, நான் ஒரு பெரிய பதவியில் இருக்கிறதுனால இந்த விஷயத்தை நான் டைரெக்டாக போய் சொன்னேன்னா கண்டிப்பாக எனக்கு நிறைய ப்ரெஷர் வரும், பேசாமல் நீ சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்கும்போது ஹீரோவும் சரி ஓகே சார் அப்படின்னா நானே சொல்லிடுறேன், ஆனால் நீங்கள் வந்து எனக்கு பேக்கப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவனும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறான். அப்புறம் அடுத்த சீனில் தான் பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் மீட்டுக்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரெஸ் மீட்டில் தான் நம்ம ஹீரோ இதில் இருக்கக்கூடிய ஆட்களுடைய பேர்லாம் சொல்ல ஆரம்பிச்சிருப்பான். அதாவது இந்த டைரியில் நிறைய தப்பு பண்ணவங்களோட பேர்லாம் இருக்கும், பெரிய பெரிய ஆட்களுடைய பேர்லாம். அவங்க எல்லாரோட நேமும் வந்து உடனே சொல்ல கிடையாது, குறிப்பிட்ட சில பேரோட நேம் மட்டும் தான் சொல்கிறான். என்ன தப்பு பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா
அப்படின்னா இந்த கொரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசோ இல்லை 18 வயசோ அந்த வயசை பாய்ஸ் ரீச் பண்ணிட்டாங்க அப்படின்னாலே அவங்க வந்து மிலிட்ரி சர்வீஸ்க்கு போயிட்டு கொஞ்ச நாளைக்கு சர்வீஸ் பண்ணிட்டு வரணும். பட் ஆனால் இந்த பெரிய பெரிய ஆட்கள்லாம் என்ன பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா இந்த சர்வீஸ் எதையுமே அட்டன் பண்ணாமல் ஏதோ ஃபேக்கான சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுத்துருக்கானுங்க. இந்த மாதிரி எங்களுக்கு கை உடஞ்சி போச்சு, அதனால தான் மிலிட்ரி சர்வீஸ்க்கு போக முடியல, கால் உடஞ்சி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபேக்கான சர்டிஃபிகேட் கொடுத்து அந்த மிலிட்ரி சர்வீஸ்க்கே அவங்க போகாமல் தப்பிச்சிருக்கானுங்க. ஸோ இந்த மாதிரி இவங்க பண்ணது வந்து ரொம்பவே குற்றம் அப்படின்னு சொல்லி தான் அவங்களுடைய நேம்லாம் சொல்கிறான். ஸோ இது எல்லாருமே பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நம்ம காங்குக்கெல்லாம் கடுப்பாக இருக்குது ஹீரோவை பார்க்க பார்க்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ இந்த ப்ரெஸ் மீட்டில் அப்படிலாம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டர் பொண்ணு வந்துட்டு ஹீரோ கிட்ட சூப்பராக பண்ணீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பா. அதுக்கப்புறமேட்டு நம்ம காங்கை வந்து தலைவர் பயங்கரமாக திட்டிட்டு இருக்காரு. என்ன மாதிரியான நியூஸ்டா போயிட்டு இருக்குது இதெல்லாம், நம்மள மாதிரியான பெரிய பெரிய ஆட்கள்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னா அவங்கள பிசிறே இல்லாமல் வெளியே எடுக்கிறது தான் ஓன் வேலை. அப்படி இருக்கும்போது நம்ம ஆளுங்களை பற்றின தப்பு எல்லாமே வெளியே வந்திருக்கு, இது எப்படா நீ வெளியே வர விட்ட, இதை வந்து நீ பாதுகாத்துருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது என்னை மன்னிச்சிருங்க சார், அது வந்து வேற ஒருத்தரோட இடத்துல இருந்துச்சு அந்த டைரி எல்லாமே. ஸோ அதை ஃபஸ்ட்டு திருடனுங்க திருடிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் அது எப்படியோ அந்த ஜட்ஜோடைய கையில் போயிடுச்சு சார், நீங்கள் அதை பற்றியும் கவலைப்படாதீங்க, சீக்கிரமாக சால்வ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அவன் ஒரு மாதிரி பேனாவெல்லாம் எடுத்து நெஞ்சில் அழுத்திக்கிட்டு இருப்பான், சீக்கிரமாக சால்வ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து இப்போ ஒருத்தனுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருப்பார்ல, அதான் நம்ம காங்குக்கு பிடிக்காதவன். ஸோ அவனை வேற கூப்பிட்டு உட்கார வச்சு இங்கே பாரு காங் சொல்கிற எல்லாத்தையுமே நீ கேள்றா, அவன் சொல்கிற மாதிரிலாம் நீ நிறைய விஷயங்கள் பண்ணணும், அப்படி பண்ணாதான் நம்ம இந்த டைரி விஷயத்துலேருந்து தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி பேசும்போது அவன் பார்த்தீங்கன்னா இன்னும் திமிரா, அட காங் சொல்கிறதெல்லாம் நான் ஏன் சார் கேட்கணும், எனக்கு நிறைய அறிவுலாம் இருக்குல்ல, நானே பார்த்து பண்ணிடுவேன், நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் காங்கை வந்து இவன் மட்டம் தட்டுற மாதிரியே பேசுகிறான். இப்படி இவனுங்களாம் பேசுனதை நினச்சி நம்ம காங்குக்கு சரியான காண்டாகுது. ஹீரோவை ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி வெறியில் இருக்கான். அப்புறம் நைட் ஆகுது, நம்ம ஹீரோவும் உன்னுடைய சீனியர் ஆஃபீஸரும் பயங்கரமாக குடிச்சிட்டு இருப்பாங்க. உனக்கு மட்டும் எப்படிடா இந்த மாதிரிலாம் லக் அடிக்குது, எல்லா விஷயமும் உனக்கு கிடைச்சிட்டு இருக்குது, நான் சீனியர் ஆஃபீஸராக இருக்கேன், எனக்கு கூட எதுவுமே கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் போதிலே வெளியே போவார் அவர் ஒய்ஃப் கிட்ட பேசுறதுக்காக ஃபோனில். அப்போ திடீர்னு அவர் யாரோ ஒருத்தங்க வந்து இடிச்சுட்டு போயிடுறாங்க. இவனுக்கு ஷாக் ஆயிடுச்சு. வெளியே போய் பார்த்தா அது வேற யாரும் இல்லை, காங்கோடைய அந்த அடியால் தான். ஸோ அப்படியே அவன் மறுபடியும் இவங்க 2 பேரையும் இடிச்சு தள்ளுறதுக்காக வந்துகிட்டு இருக்கான். ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். பாய்.